ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எ மோஸ்ட் வெயிட்டட் வீடியோ. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்ட வீடியோ. ஸோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா 11th-க்கும் 12th-க்கும் நான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும் அண்ட் 6 சப்ஜெக்ட். ஸோ இப்போ இதில் நான் 10th இன்க்ளூட் பண்ணேன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். நான் 10th-க்கு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் 11th அண்ட் 12th-க்கானது ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமுக்கான ஒரு பக்காவான ஸ்டடி பிளான். 6 சப்ஜெக்டையும் எப்படி படிக்கிறது, நமக்கு எந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை எப்படி படிக்கிறது, ஈஸியான சப்ஜெக்டை எந்த டயத்தில் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். ஒரு நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். இப்போ எப்படி ஒரு கிரிக்கெட் நடக்குது, ஸோ அதில் பேட்டர் 2 பேர் வந்து பேட்டர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப நேரம் ரன்னே வரல, ஆனால் திடீர்னு ஒரு ஓவரில் ஒரு 4 ஒரு 6 வந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். மோட்டிவேஷன் அவங்க மேல உள்ள கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே பூஸ்ட் ஆகும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஓவரில் வர பவுலரையும் அது எவ்வளோ நல்ல பவுலராக இருந்தாலும் விளாசி எடுத்துருவாங்க 6-4ன்னு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் இப்போ மிட் டர்ம் எக்ஸாம்லேயே ஒரு நல்ல மார்க் அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம நினைச்சதை விட அதிக மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்த குவார்டர்லி எக்ஸாம்ல உங்களுக்கே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன், ஒரு பூஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க ஈஸியா வந்து ஓகே மிட் டர்ம்ல நம்ம இவ்வளோ எடுத்துட்டோம், அப்போ குவார்டர்லியில இதுக்கு கம்மியாக கூடாது, இதை விட அதிகமாக தான் எடுக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்த எக்ஸாம் நீங்க நல்ல நல்ல மதிப்பெண்கள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி வரையில ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க நினைச்ச மதிப்பெண்ணை விட ரொம்ப அதிகமாகவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம், ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே இப்போ எழுதக்கூடிய மிட் டர்ம் எக்ஸாம் தான். ஸோ அந்த மிட் டர்ம் எக்ஸாம்ல நீங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு, ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்றது, நீங்க நினைச்ச ஒரு சில பேருக்கு டார்கெட் எல்லாத்தையும், ஏன்னா அவங்கள எதையுமே சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு பாஸ் பண்றதே ஒரு டார்கெட்டா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது ஒரு டார்கெட்டா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு எல்லாத்துலயுமே ஆவரேஜ் மார்க், ரொம்ப அதிகமா இல்லாம ரொம்ப கம்மியா எடுத்துடக்கூடாது, அதை விட அதிகமா தான் எடுக்கணும். ஸோ அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டா இருக்கலாம். ஸோ நீங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஆனா அதே டார்கெட்லயே பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இருக்காதீங்க. அடுத்து குவார்டர்லிக்கு உங்க டார்கெட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து செகண்ட் மிட் டர்ம், அடுத்து ஹாஃப்லி, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக்குங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நம்ம பண்ற ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் வந்து ஒரு பிக் சேஞ்ச் ஏற்படுத்தும் உங்க மார்க்ல. நம்ம ஒரு சின்ன விஷயம், சின்ன சின்ன விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது நம்ம பப்ளிக் மார்க்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா here is a recommended 30-day study plan to score high marks in all 6 of your subject. 6 சப்ஜெக்ட்லயும் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க என்னென்ன எதை ஃபாலோ பண்ணணும், முக்கியமான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டடி பிளான் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ இது நான் கூகுள் எல்லாம் தேடி பிடிச்சி தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் என்னுடைய ஒரு சில டிப்ஸையும் நான் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் தயவு செஞ்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக்கே பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோக்கு இப்போ லைக் பண்ணிட்டு பாருங்க. வேற எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். 10th நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். ஏன்னா இதுல வந்து அப்லோட் பண்ணா கன்ஃபியூஸ் ஆயிரும். இது 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்கானது. ஏன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சப்ஜெக்ட் எல்லாம் சிமிலரா தான் இருக்கும். ஸோ 6 சப்ஜெக்ட் தான். ஸோ அதனால வந்து ஸ்டடி பிளான் சேமாவே கொடுக்கலாம். ஸோ ஓகேங்களா? பட் 10th இன்க்ளூட் பண்ணோம்னா உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும், பார்க்குற அவங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஜென்ரல் அப்ரோச். அதாவது என்ன பண்ணணும்னா ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் சப்ஜெக்டை. உங்களுக்கு வந்து அதாவது என்னன்னா, ப்ரியாரிட்டைஸ் யுவர் சப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் யுவர் கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் த வெயிட்டேஜ் ஆஃப் ஈச் சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட், எந்த சப்ஜெக்ட்ல வந்து நீங்க கொஞ்சம் நல்லா படிக்கிறீங்க, எந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க, எதை புரிஞ்சுக்கிற ஈஸியா, எதை உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு 10 நாள் 1 வீக் ஸ்கூல் போயிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதை நம்மளால அண்டர்ஸ்ட் பண்ண முடியுது. குறிப்பா சொல்லணும்னா 12th உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், 11th படிச்சதுச்சு. பட் இப்போ 11th போற ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு பிசிக்ஸ்னா என்ன, கெமிஸ்ட்ரினா என்ன, பயாலஜினா என்ன, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அதுல எது ஈஸியா நமக்கு வருது, எது கஷ்டமா இருக்குது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். ஓகே, இந்த சப்ஜெக்ட் நமக்கு ஈஸியா இருக்கு, இந்த சப்ஜெக்ட் நமக்கு கஷ்டமா இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறது நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். அடுத்தது கிரியேட் a detailed study schedule allocating time for each subject. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்களா நான் வந்து ஸ்டடி பிளான் கொடுப்பேன். நான் ஜென்ரலாக தான் கொடுக்க முடியும். நான் கண்டிப்பாக ஸ்டடி பிளான் தர்றேன். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நம்ம வெப்சைட் லிங்க். அதுலேயே உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற வாட்ஸ்அப் சேனல் எதுவோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நான் டெய்லி ஸ்டடி பிளான், வீக்லி ஸ்டடி பிளான்லாம் நான் போடுவேன் எக்ஸாம் டயத்தில். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஸ்டடி பிளான் கொடுக்குறது வந்து ஜென்ரலாக கொடுப்பேன் எல்லாருக்கும். இப்போ ஸ்கூல் வந்து 4:10 or 4:15 விடுறாங்கன்னா நான் ஒரு 6 o'clock ஸ்டடி பிளான் கொடுப்பேன். பட் நிறைய ஸ்டூடெண்ட் டியூஷன் போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்லேயே அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க நைட்டு 7 o'clock 8 o'clock வரைக்கும், இல்லை 6:30 வரைக்கும். ஸோ அப்போ என்னோட பிளானை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலா நீங்களே ஒரு ஸ்டடி பிளான் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் கோர் கான்செப்ட் ரேதர் தென் ஜஸ்ட்
மெமரைசிங், அதாவது மெமரி மட்டும் பண்ணாமல் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கோர் கான்செப்ட்னா உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட் என்னது? இப்போ தமிழ் இங்கிலீஷ் வந்து லாங்குவேஜ். அப்போ முக்கியமான அந்த கோர் சப்ஜெக்ட் வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், ஸோ அக்கௌண்டன்சி, ஸோ ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து கோர் சப்ஜெக்ட். லாங்குவேஜை தவிர ரதர் தன் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கோர் சப்ஜெக்ட் தான். ஸோ அதை வந்து மெமரி மட்டும் பண்ணாம புரிஞ்சுக்கோங்க. நீங்க மெமரி பண்ணீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்க மெமரி பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்க ஒன்ஸ் பார்த்தாவே போதும். ஓகே, இது இப்படிதான் நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால மெமரி பண்ணுங்க. அடுத்து ப்ராக்டிஸ் plenty of sample question paper and mock test. நான் டிஸ்கிரிப்ஷன்ல சில கொஸ்டின் பேப்பர் லிங்க்லாம் கொடுக்குறேன். மிட் டர்ம் எக்ஸாம்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதெல்லாம் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க கிளாஸ்ல வைக்கிற டெஸ்ட் அது எல்லாத்தையுமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அப்ப எதை தெரியுதோ எழுதிருவீங்க, தெரியாததை விட்டுருவீங்க, அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பரே தூக்கி போட்டுருவீங்க. தெரிஞ்சதை ஓகே விட்டுருங்க, தெரியாததை நீங்க எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து படிங்க. அது அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் ஸ்டார்டிங்ல இருந்து படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும், நைட்லாம் ரொம்ப லேட்டா தூங்கணும், அதெல்லாம் வேணாம். அது நம்ம எக்ஸாம் டயத்துல அந்த மாதிரி பண்ணா போதும். இப்போதைக்கு வந்து டீசெண்டா படிங்க. 8 o'clock வரைக்குமே அதிகம் தான். ஸோ ஓகேங்களா, அதுவே போதும். நீங்க ரொம்பலாம் படிக்க தேவையில்ல. இப்பவே நிறைய பேர் 9 o'clock, 9:30, 10 o'clock வரைக்கும் டியூஷன் போற ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் தேவையில்ல. 8 o'clock என்ன கேட்டா அதிகம் தான். ஸோ உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படிங்க. போதுமான அளவுக்கு தூக்கத்தை எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து கீ டாபிக்ஸ் வந்து எடுத்துக்கங்க, சப் டாபிக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசிக்ஸ் நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குங்கிறீங்க. இப்போ ஒரு பிக் கொஸ்டின் 5 மார்க் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல எதெல்லாம் கீ அண்ட் சப் ஹெட்டிங் மாதிரி எடுத்துக்கங்க. ஓகே, இந்த ஒரு பார்ட் அந்த மாதிரி எடுத்துக்கங்க. அடுத்தது ஒரு நோட்ஸ்ல உள்ள மாதிரி இல்ல புக்ல உள்ள மாதிரி அப்படியே படிக்காம உங்களுக்கு அது எந்த மாதிரி புரியுதோ அதை நீங்க தனியா ஒரு நோட்ஸ் மாதிரி ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பார்த்து ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்க, பார்க்காம ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்புறம் வந்து அதாவது மோக் டெஸ்ட் நீங்களே இந்த டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், நீங்க சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கிறணும். எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, எது ஈஸியா இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஆர்டரா வந்து 6 சப்ஜெக்டே எழுதி வச்சுக்கிட்டு அதுல வந்து இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சொன்னேன், அந்த இடத்துல பிசிக்ஸ் வச்சிருக்கலாம், ஒரு சில பேர் கெமிஸ்ட்ரி வச்சிருக்கலாம், ஒரு சில பேர் மேத்தமேட்டிக்ஸ் வச்சிருக்கலாம், ஏன் ஒரு சில பேர் தமிழ்ல கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஒரு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ரீட் த்ரோ த புக், டெக்ஸ்ட் புக், ஸ்டடி மெட்டீரியல். ஓகேங்களா? டெக்ஸ்ட் புக், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. நல்லா ரீட் பண்ணணும். இது வந்து இந்த சப்ஜெக்ட் இல்லை, பர்டிகுலரி ஃபார் செகண்ட் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா ரீட் பண்ணுங்க. ஏன்னா 2-3 தடவை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரிய ஆரம்பிச்சிடும். 2-3 தடவை எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு மெமரியா ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது கிரியேட் மைண்ட் மேப்ஸ். எதை எப்படி படிக்கணும், ஃப்ளோ சார்ட், அந்த மாதிரி. இப்போ இந்த டைத்துல இதை படிக்கணும், அதை படிக்கணும். கொஸ்டின்லாம் மைண்ட் மேப் மாதிரி. இப்போ இதுக்கு அடுத்து இந்த ஸ்டெப் வரும் அப்படின்னு ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது அட்டென்ட் ஷெட்யூல். அதான் டவுட், உங்களுக்கு ஏதாவது அந்த சப்ஜெக்ட்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா அது உங்க டீச்சர்ஸ் கிட்ட, இல்லை உங்க டியூஷன் டீச்சர், உங்க கிளாஸ் டீச்சர், இல்லை எங்கிட்ட கூட வாட்ஸ்அப்ல கேளுங்க. நான் வந்து வாட்ஸ்அப்லன்னா எப்படி சொல்றது, கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்ல நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதான் அவங்களுடைய ரைட்டிங் ஸ்கில்லு, கிளாரிட்டி, ஸோ கன்சிஸ்டன்ஸ் அது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீ டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது சாம்பிள் ஆன்சர், ஒரு சில காமன் கொஸ்டின்ஸ்லாம் வந்து சாம்பிள் ஆன்சர் வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சப்ஜெக்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். இப்போ மேத்தமேட்டிக்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதோட பிரின்சிபல்ஸ், அதோட ஃபார்முலாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேக்ஸ், பிசிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு மேத்ஸ், பிசிக்ஸ், அக்கௌண்டன்சி, அப்புறம் பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ், இதுக்கெல்லாம் இந்த சப்ஜெக்ட் 4 வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுடைய கால்குலேஷன் ஸ்பீடு, அக்யூரசி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ராக்டிக்கல் சால்விங் a wide variety of numerical problems. புக்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் மேம் இப்போ ஒரு ப்ராப்ளம் நடத்திருக்காங்கன்னா அவங்க ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்களே அந்த மாடல்ல வேற புக்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும், ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுங்க. அடுத்தது என்னென்ன நமக்கு மிஸ்டேக், இப்போ மேக்ஸ்னாவே கண்டிப்பா மிஸ்டேக் நிறைய பண்ணுவோம். ஸோ அதில் என்னென்ன மிஸ்டேக் வருது, நெக்ஸ்ட் என்னென்ன அந்த எந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பாருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5th சப்ஜெக்ட், அதே தான் அந்த சப்ஜெக்டை பத்தி கான்செப்ட், அதை பத்தின என்னென்ன நமக்கு தெரியும், புக்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு கீ மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின், லாங் ஆன்சர் கொஸ்டின் எல்லாத்துக்கும் நீங்களே வந்து ஆன்சர் பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ், உங்களுடைய மொத்த இது எல்லாமே சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க இதுல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நீங்க அப்ளை பண்ணணும். அப்பதான் வந்து உங்களால சக்சீட் ஆக முடியும். சிலபஸை பாருங்க. மிட் டர்ம் எக்ஸாம்க்கு நான் ஆல்ரெடி என்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டேன், அந்த சிலபஸை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் போட சொன்னேன்ல, ஸோ அந்த மாதிரி அதுக்கு தனியா ஒரு ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டா பண்ணுங்க. ரிவிஷன் டெஸ்ட் நீங்களே எழுதி பாருங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். டெய்லி வந்து நம்ம டெஸ்ட் மாதிரி வச்சுக்கலாமா? நான் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுறேன், நீங்கள் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இல்லை வீக்லி டெஸ்ட் வைக்கலாமா? வாரத்துக்கு 25 மார்க்குக்கு டெஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லாட்டி இப்படி கூட ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் வீக் வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட், அடுத்த 3 சப்ஜெக்ட். இல்லாட்டி இப்படி கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வீக் வந்து லாங்குவேஜ்லேருந்து ஒரு சப்ஜெக்ட் தமிழ், அடுத்தது மேஜர்லேருந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ், இல்லை மேக்ஸ் கெமிஸ்ட்ரி, இல்லை ஃபிசிக்ஸ் பயாலஜி, இல்லை ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இல்லை காமர்ஸ் எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தமிழ் ஒரு சப்ஜெக்ட், அடுத்து ஏதாவது 2 மேஜர் சப்ஜெக்ட், அடுத்த வாரம் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட், 2 மேஜர் சப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாமா? 1 வீக் விட்டு 1 வீக், இல்லை டெய்லி, இல்லை எவ்ரி வீக்குமே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து இந்த தடவை நான் நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கேன் உங்களுக்காக. ஸோ உங்களுடைய ஸ்டடீஸ் அண்ட் மார்க்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் நிறையா டிப்ஸு நான் சொல்லுவேன், அந்த நிறையா பிளான் வச்சுருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து இது பண்ணுறேன். எனிவே இந்த உங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின். இது எல்லாமே டிசிப்ளினாக இருக்கணும், கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு சில பேர் வந்து நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி போய் படிக்க ஆரம்பிப்பாங்க, நாளைக்கு படிப்பாங்க, அடுத்து விட்டுருவாங்க அப்படியே காலப்போக்கில். ஸோ அப்படி இருக்கக்கூடாது, கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்டடி பிளான் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் இப்போலேருந்து மிட் டேர்ம் எக்ஸாம்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ கன்சிஸ்டன்சி அண்ட் டிசிப்ளின் தான் கீன்னு சொல்கிறாங்க, சக்ஸஸ்க்கான கீ அப்படின்னு அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு வெரி ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 10 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே எக்ஸாமை பற்றிலாம் பேசுகிறேன்னு பயப்படாதீங்க. ஸோ ஒரு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம இப்போவே கொஞ்சம், இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறோம். நம்ம படிக்காமல் இருந்துட்டு லாஸ்ட் நேரத்தில் மொத்தமாக படிக்கிறது வேறு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு லாஸ்ட் நேரத்தில் அதை படிக்கிறதுங்கிறது வேறு. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா படிங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.